மனோஜ் வித்யா கிட்ட கேட்குறாரு, உன் கூட தானே இருந்தா ரோஹிணி, உன்னைய பார்க்க தானே வந்தா, இப்போ எங்கே, இப்போ உங்ககிட்ட அவள் தானே ஃபோன் பண்ணி பேசுனா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, இது வேற ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன வேற ரோஹிணியா? ஆமாம் மனோஜ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ ஏன் இப்படி ஓடுறா, பயந்துக்கிட்டு ஏன் இப்படி ஓடுறா, என்ன ஆச்சு ரோஹிணிக்கு? ரோஹிணி என்ன ஆனா? ரோஹிணி இப்போ தான் சொன்னா நான் நித்யா கூட இருக்கிறேன்ட்டு. இவ என்ன சொல்கிறா, இது வேற ரோஹிணின்னு சொல்கிறா. எதுக்கும் நம்ம அம்மா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு, விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ரோஹிணி வந்துமா என்கிட்ட சொல்லிட்டு போனால் வித்யா கூட இருக்கிறேன்டா நான் ஃபோன் பண்ணதுக்கு. வித்யா இங்கே கடைக்கு வந்தா, நான் கேட்குறேன், அவள் என்னாண்ட சொல்கிறான்டா. நான் வந்து அதாவது வித்யா வந்து வேறு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா, அது யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இல்லை இது வேறு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாம்மா, என்னை கண்டதும் பயந்து ஓடுறா அப்படின்னு. அப்படியா, என்னாச்சு ரோஹிணிக்கு? நானும் கால் பண்ணி பார்க்குறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க, ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணோம், ஐயோ இந்த அம்மா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ரோஹிணி, நீ வித்யா கூட இருக்கிறேன்னியா, வித்யா வந்து அங்கே ஏதோ உளறிட்டு போகிறாளாம்ல, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு கிளைண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே வந்திருக்கேன் ஆண்டி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கிறேன், நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாங்க. இவங்க மனோஜுக்கு சொல்கிறாங்க, என்னடா மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டாடா அவள் உன் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அதே தாம்மா எனக்கும் செஞ்சாவா ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு மனோஜ், திருப்பியும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. மனோஜ், நீ ஏன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணுற, நான் தான் சொன்னேன்ல நித்யா கூட தான் இருக்கிறேன்னு, பேசுகிறியா நித்யாட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம், எனக்கு என்னான்னு தெரியல, நீ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நான் ஒன்றும் பண்ணலை, வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வைக்கிறாங்க ஃபோனை. இங்கே அவங்க அம்மா கண் முழிச்சோடனே இவங்க சொல்கிறாங்க, அதாவது ரோஹிணி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ எல்லாம் எனக்கு ரொம்ப மோசம் பண்ணுறம்மா, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, உனக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் உனக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்காக வாங்கி கொடுத்துட்டு போனேன்ல, அதெல்லாம் நீ ஒழுங்காக சாப்பிடலையா, நீ ஏம்மா இந்த மாதிரி என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறாங்க அவங்க. நான் போயிட்டா உனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுவுது, ரோஹிணியோட அம்மா, அதாவது கல்யாணியோட அம்மா. அதுக்கு அந்த சின்ன பையன் கிரிஷும் அழுவுறான். பாட்டி அதெல்லாம் சொல்லாத பாட்டி, நீ மட்டும்தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவான்னு தெரியல கிறிஸ், ஒன்றை நினச்சி தான் எனக்கு வந்து ஒன்று ஒன்றா உடம்புக்கு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்லுது, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. உன்னையும் உன் குழந்தையும் நான் வந்து சென்னைக்கு அழைச்சிக்கிறேம்மா, நீ கவலைப்படாமல் இரு, நீ வந்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. இங்கே என்ன பண்ணுறாங்க, சுருதி வந்து வேலையை விட்டு வர்றாங்க. வேலையை விட்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, மீனாட்ட விஜயா சொல்கிறாங்க, சுருதிக்கு டீ போட்டு கொடு அப்படிங்கும்போது, எனக்கு அவங்கெல்லாம் போட்டு தர வேணாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யாரும்மா போடுவா? உடனே மீனா சொல்கிறாங்க, நான் யாருக்கும் வேலைக்காரி கிடையாது, நான் யாருக்கும் போட மாட்டேன், ரவிக்கோ சுருதிக்கோ எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு அவ்வளோ திமிரு வந்துருச்சா? ஆமாம் திமிரு தான் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, எனக்கு வேணாம் ஆண்டி, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் வெளியில். என்ன டீயே போய் ஆர்டர் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எல்லாமே தான் இப்போ கிடைக்குது ஆண்டி, நான் வெளியில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு கையை காமிச்சு சூப்பர் சூப்பர் மீனா அப்படின்ட்டு சுருதி சொல்கிறாங்க. உடனே திரும்புகிறாங்க விஜயா. திரும்பும்போது பேசாமல் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க சுருதி. நான் போட்டு வர்றேம்மா, நீ போமா ரூமுக்கு, நான் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க விஜயா. அதை குடித்து பார்த்துட்டு தூணு துப்புறாங்க. என்ன டீ நல்லாவே இல்லை ஆண்டி, என்ன இப்படி போட்டிருக்கிறீங்க, ஒரு சுகர் போடலை, ஒன்றுமே இல்லை, ஒரு டேஸ்ட்டே இல்லை ஆண்டி, நீங்கள் திருப்பி போய் போட்டு வாங்க அப்படி, நீங்களே குடிச்சு பாருங்கள் அப்படின்னு. என்ன நீ குடித்ததை நான் குடிக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்குது. என்ன குடித்தா என்னப்போ, நான் மருமக, நீங்கள் மாமியா, குடித்தா என்ன குடிங்க அப்படிங்கிறாங்க இவங்க சுருதி. உடனே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குது, ஏன் நல்லா தானே இருக்குது, இவ ஏன் இப்படி பண்ணுறா, சரி சரி அடுத்த டீயை போட்டு வருவோன்னு அடுத்த டீ போட்டு வந்தோன்னே இதுவும் அதே மாதிரி தான் இருக்கா ஆண்டி, சரி பரவாயில்ல ஆண்டி, நான் ஓகே ஆண்டி, நான் குடிச்சிக்கிறேன், நீங்கள் வச்சுட்டு போங்க, என்னம்மா என்னை வந்து வேலைக்காரி மாதிரி வச்சுட்டு போங்கங்கிற, அப்புறம் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, எனக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் போங்க, எனக்கு நான் வந்து நாளைக்கு டப்பிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு படான்னு முதுகுக்கு நேராக அடிக்கிறாங்க கதவை. இதை பார்த்துட்டு விஜயா, இவள் ரொம்ப ஓவராக தான் போகிறா, முதல்ல தான் நம்ம மீனா சொல்லி கொடுத்தான்னு நினச்சோம், இவளும் இப்போ பேசாமல் இருக்கிறது இவள்கிட்ட ரொம்ப நல்லது தான், மீனாவும் பேசாமல் இருக்குது, இப்படி தான் அவமரியாதை பண்ணுவாளா, என்ன வளர்த்து வச்சுருக்கா அவள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, கார் ஓட்டிக்கிட்டு ஒருத்தரை ஏற்றிட்டு பேசஞ்சரை ஏற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீனா போய் குறுக்க விழுந்துடுறாங்க. ஏமா குறுக்க வந்து விழுவுற அப்படின்ட்டு யாரோ மாதிரி பேசுகிறாரு. உடனே அப்படியா, நீங்கள் தான் குறுக்க வந்தீங்க, நான் ஒழுங்காக தான் வந்தேன், எப்போ என் வண்டி டேமேஜ் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது அவர் டிராஃபிக் போலீஸ் வந்து என்னம்மான்ட்டு மீனாக்கு சாதகமாக பேசுகிறாரு.
முத்துவை வாடா போடான்னு பேசுகிறாரு. எனக்கு தெரியும்டா, ஆம்பளைங்க எல்லாரும் கண்ணை எங்கே வச்சுட்டு வர்றீங்கடா அப்படி இப்படின்னு பேசும்போது, இந்த பாருங்க சார், யாரை பேசுகிறீங்க, அவரை ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஏம்மா அவரை பேசுனா உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன கோவம் வருது, உனக்கு சாதகமாக தானே பேசுனேன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அவர் என் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேசஞ்சர் வந்து, என்ன சார் உங்கள் ஒய்ஃபா இது? ஆமாம் சார் என் ஒய்ஃபு தான். இவங்கள தான் சொன்னீங்களா பேயாட்டம் ஆடுவாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு போச்சு. ஐயையே இந்த ஆள் இப்படி சொல்லி விட்டானுன்ட்டு அங்கேருந்து கொசுவலை கட்டிலுக்கு வாங்கிட்டு போகிறாரு. போய் ஒரு ஆளை விட்டு அங்கே கொடுத்து விட்றாரு. மீனா சொல்கிறாங்க, இந்த கொசுவலையெல்லாம் யார் கொடுத்து விட்டது அப்படிங்கும்போது, ஐயா தாம்மா கொடுத்து விட்டாங்க. எந்த ஐயா? முதலாளி அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. இங்கே முதலாளி அம்மா நான் தான் அப்படின்னு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இல்லைம்மா, மீனா முதலாளி அம்மாம்மா அப்படிங்கிறாரு அவர். அப்போ சொல்கிறாங்க, மீனா சொல்கிறாங்க, சரிங்க இது வந்து கொடுத்து விட்டார்ல அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாசலில் தான் நிற்கிறாருன்னு. உள்ளே வந்துக்குங்க உங்களுக்கு இருக்குன்ட்டு மாடியிலன்ட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது பயந்துக்கிட்டே போகிறாரு. மீனா என்னை மன்னிச்சிரு மீனா, நீ வந்து நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன் மீனா, நீ எதுவும் நினச்சிக்காத மீனா அப்படின்னு சாரி சொல்கிறாரு முத்து.